நல்ல சிந்தனையாளர். எனவே அவர் இந்த நாளில் நம்முடைய மகிழ்ச்சியில் பங்கெடுத்து நமக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே தந்தை அவர்களுக்கு நம்முடைய முன்னாள் இந்நாள் சவுதி வாழ் ரீதாபுரம் பங்கு மக்கள் சார்பாகவும் நம்முடைய பங்கு பேரவை அனைத்து பங்கு மக்கள் சார்பாகவும் நன்றிகளை, வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒற்றுமையோடு வாழ்வதால் எவ்வளவு நன்மைகள், நாம் ஏன் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்பதை ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் நம்மை சிந்திக்க அழைத்தவர்கள் அருட்பணி அமலதாஸ் டென்சிங் அவர்கள். என்னுடைய நெருங்கிய நண்பர். நான் குருமடத்தில் பயிற்சி படித்து கொண்டிருக்கின்ற போது, குறிப்பாக ஆயர் இல்லத்தில் இருக்கின்ற இளங்குருமடத்தில் படித்து கொண்டிருக்கின்ற போது தந்தை அவர்களை எனக்கு நன்றாக தெரியும். அவருடைய சொந்த ஊர் குருசடி. மெகலன் என்னும் தந்தை டென்சிங் என்ற இருவரையும் நான் பல முறை சந்தித்து அந்த நாட்களிலே தந்தையருடைய தெளிவான பேச்சுக்கள், சிந்தனைகள் என்னை கவர்ந்தது. மிக அருமையான நண்பர். இன்றைக்கு பல பங்குகளிலே பணியாற்றிவிட்டு தற்போது களரி பண்பாட்டு மையத்தின் இயக்குனர் தந்தையாக மட்டுமல்ல, இன்றைக்கு அவர் சொன்னது போல புலம்பெயர்ந்து தொழில் செய்கின்ற தொழிலாளர்கள் இவர்களுக்காக அமைப்பை ஏற்படுத்தி மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த நல்ல நாளில் நம்மோடு இந்த மகிழ்ச்சியில் கலந்து நமக்காக நல்ல சிந்தனையை தந்த தந்தை அமலதாஸ் டென்சிங் அவர்களுக்கு நம்முடைய முன்னாள் இந்நாள் சவுதி வாழ் ரீதாபுரம் பங்கு மக்கள் சார்பாக, நம்முடைய பங்கு பேரவை பங்கு மக்கள் அனைவர் சார்பாக நன்றிகளை, வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் இன்னும் நம்மோடு கலந்து இந்த திருப்பலியிலே நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் கழிமார் பங்கு தந்தை, என்னுடைய முன்னாள் பங்கு தந்தை PK செல்லையன் அவர்களுக்கு நம்முடைய முன்னாள் இந்நாள் சவுதி வாழ் ரீதாபுரம் பங்கு மக்கள் சார்பாக, பங்கு பேரவை ஊர் மக்கள் சார்பாக, மக்கள் அனைவர் சார்பாகவும் நன்றிகளை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலி முடிந்தவுடன் தானே ஆடம்பர தேர்ப்பவனி நடைபெறும். தேர்ப்பவனி முடிந்தவுடன் சிறப்பு வாழ வேடிக்கை நடைபெறும். இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் சிறப்பிக்கின்றவர்கள் முன்னாள் மற்றும் இந்நாள் சவுதி வாழ் ரீதாபுரம் பங்கு மக்கள். இந்த தேர்ப்பவனியின் போது ஏற்கனவே நாம் திட்டமிட்டபடி அன்னை மரியாளின் பாடல், தூய ரீத்தம்மாளின் பாடல்களை பாடி பயபக்தியோடு இந்த தேர்ப்பவனியை நாம் நடத்தி இருக்கின்றோம். எனவே அனைத்து அன்பியங்களிலும் ஏற்கனவே சொன்னது போல் வாலண்டியர்ஸ் இந்த தேர்ப்பவனியை ஒழுங்கு செய்ய வேண்டும். பாடகர் குழுவினர் இந்த தேர்ப்பவனிலே பாடல்களை பாடி வரிசையாக பவனியாக செல்ல வேண்டும். குறிப்பாக சவுதி வாழ் ரீதாபுரம் பங்கு மக்கள், குறிப்பாக அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு ஒரே சாரி உடுத்து வந்தார்கள். அதில் நிறைய பேர் பாடக்கூடியவர்கள், நன்கு பாடக்கூடியவர்கள். அவர்கள் சிறப்பிக்கின்ற இந்த நிகழ்விலே நம் பங்கு மக்கள் அனைவரும் சிறப்பிக்கின்றார்கள். என்றாலும் பாடல்களை பாடுவதற்கு, பவனியாக செல்லுகின்ற போது பாடுவதற்கு நீங்கள் அனைவரும் பவனியிலே வந்து அதை சிறப்பிக்க உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். அதே போன்று தேர்ப்பவனி செல்லுகின்ற நேரத்தில் தயவு செய்து ஆங்காங்கே உங்களுக்காக சிற்றுண்டிகள் கொடுப்பார்கள். எனவே நடுரோட்டில் தேரை போட்டுவிட்டு சிற்றுண்டி உண்பதில் மட்டும் கவனமாக இருக்காதீர்கள். நம்முடைய பாதுகாவலி துயரைத்தம்மாள் நம்மோடு வருகின்றார் என்று பயபக்தியோடு சிற்றுண்டி தந்தாலும் அதையும் உண்டு மகிழ்ந்து நம்முடைய தேர்ப்பவனியை பக்தியோடு நடத்த உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். அதே போன்று பாடல்கள் பாடுவதற்காக பாடல்கள் அச்சடித்த பேப்பர்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த பேப்பர்களை பார்த்து நீங்கள் பாடல்களை பாடுவதற்கு எளிமையாக இருக்கும்.
பவுனியை நாம் பக்தியாக நடத்துவதற்கும் எளிமையாக வாய்ப்பாக இருக்கும். எனவே அந்த பாடல் பேப்பர்களை நீங்கள் வாங்கி பாடல்களை பவுனியின் போது பாட உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாளை நம்முடைய துயரைத்தம்மாள் விழாவின் 10ஆம் நாள். முதல் திருப்பலி காலை 6:30 மணிக்கு நடைபெறும். பெருவிழா திருப்பலி காலை 8:30 மணிக்கு நடைபெறும். காலை 8:30 மணி திருப்பலி நிறைவுற்றவுடன் ஆலயத்தை சுற்றி தேர் பவனி நடைபெறும். காலை திருப்பலியை சிறப்பிக்கின்றவர்கள் மறைக்கல்வி மன்றத்தார். மாலை 5:30 மணிக்கு நற்கருணை ஆசிரியர் கொடியிறக்கம். மாலை 6:30 மணிக்கு மறைக்கல்வி மன்ற ஆண்டு விழா மற்றும் கலை நிகழ்ச்சிகள், பரிசுகள் வழங்கப்படும். இரவு சரியாக 8:30 மணிக்கு தூய ரீத்தம்மாள் கலாமன்றம் திரு ஜி. லாசர் இயக்கத்தில் சக்கரங்கள் என்ற சமூக நாடகம் நடைபெறும். இந்த நிகழ்வை வழங்கி சிறப்பிப்பவர்கள் ரீத்தாபுரம் பங்கு மக்கள். இன்றைக்குள்ள தேர் பவனியிலும் நாளைய நிகழ்வுகளிலும் ஒற்றுமையோடும் அமைதியோடும் எல்லா நிகழ்வுகளிலும் தூய ரீத்தம்மாளின் விழாவை நாம் கொண்டாடுகின்றோம் என்ற உணர்வோடு வருகின்ற ஆண்டு முழுவதும் இந்த பாதுகாவலி நம்மை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடு பக்தியோடு நீங்கள் பங்கெடுக்க வேண்டும். சமாதானமாக நடத்த வேண்டும். அமைதியாக ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று மகிழ்ச்சியோடு அன்போடு உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி மன்றாட்டுக்காக எழுந்திருப்போம். தயை நிறைந்த இறைவா, புனிதையான ரீத்தம்மாளுடைய திருவிழாவென்று நாங்கள் உட்கொண்ட திருவுணவால் நிறைவு பெற்றுள்ளோம். இவ்வுணவினால் அருள்வரையை பெற்று நாங்களும் புனித வாழ்வு வாழ செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பிற்கினியவர்களே, உங்கள் அனைவருக்கும் அனைத்து தந்தையர்கள் சார்பாக சிறப்பான திருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றோம். சிறப்பாக உங்களை வழிநடத்தக்கூடிய அன்பு தந்தை, எங்கள் நண்பர் அருட்தந்தை பென்சிகர் அவர்களுக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றோம். இந்த இறை சமூகம் அருமையான ஒரு நம்பிக்கை சமூகமாக, நம்பிக்கை கொண்ட சமூகமாக வாழ வேண்டும். கடவுள் மீதும் மக்கள் மீதும் மனித சமூகத்தின் மீதும் மாற்றங்களின் மீதும் மதிப்பீடுகளின் மீதும் நம்பிக்கை கொண்ட ஒரு அருமையான இறை சமூகமாக தொடர்ந்து வாழ வேண்டும். இந்த நல்ல தந்தையினுடைய வழிகாட்டுதலிலே, இந்த நம்பிக்கைகளிலே நாளும் வளர்வதற்கு கடவுள் உங்களுக்கு துணை செய்யட்டும். இந்த திருவிழா நாட்கள் நம்முடைய நம்பிக்கைகளை புதுப்பிப்பதற்கான நல்ல நாட்களாக அமையட்டும் என்று வாழ்த்துகின்றோம். புனிதையின் வழியாக நல்ல அருள்வரங்களை பெற்று நம்பிக்கை வாழ்வில் ஆழப்படுவதற்கு நாங்கள் எல்லோருமே ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவினம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம், இறைவன் துணை நிற்கின்றார். நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம். நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம்.
நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். ஆண்டவருடைய பேரால் அனுப்பியுள்ளது அவரை இல்லை நலவுகிறார். அன்புக்குரியவரே, உடைய பாதுகாவலை விரைத்தமாய் சிறுவத்தை பகுதியாக நாம் நம்முடைய ஊரை சுற்றி வர வேண்டுகிறோம். இந்த பாதுகாவலை அப்படியே பகுதிகளிலே வருகின்ற போது நமக்காக ஒவ்வொரு நாளும் காவலாக இருக்கிறார். ஆண்டவர் அவர்களுக்காக பஞ்சு பேசுகிறார். நம் முன்னே செல்கிறார். ஆண்டவருடைய இரக்கத்தை அன்பை அவர்களை நமக்கு எடுத்திருக்கிறார். இது ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த பகுதியில் நாம் பயபக்தியோடு நடத்தியிருக்கிறோம். இது ஒரு பக்திக்குரிய காரியமாகும். இந்த பகுதி வழியாக கடவுளை நாம் ஆராதிக்கின்றோம், மகிமைப்படுகின்றோம். இந்த நிகழ்வு ஒரு சிலை வழிபாட்டுக்குரிய காரியமாக அல்ல, மாறாக புனிதர்களை அவர்களுக்கு நாம் வணக்கம் செலுத்துகின்ற போது, அவர்களை நாம் போற்றுகின்ற போது கடவுளை மகிமைப்படுத்துகின்றோம் என்று கத்தோலிக்க திருச்சபை நமக்கு கற்பிக்கிறது. எனவே இந்த பகுதி, இந்த நிகழ்வு, இந்த பக்தி கொண்டாட்டம் ஒவ்வொன்றுமே நம்முடைய விசுவாசத்தை, கடவுள் மேல் உள்ள அன்பை, அவர் மேல் உள்ள பற்றை அதிகப்படுத்தக்கூடிய நிகழ்வாக இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு நாம் நினைப்போம். என்னாலும் என்னை அரவணைத்திடுவா, சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடுவா, அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்கடலிலும் மனம் பொழியும், அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்கடலிலும் மனம் பொழியும், உங்கள் கண்களின் நிறைவோர் என்னாலும் என்னை காத்திடும் இறைவா, உங்கள் கண்களின் நிறைவோர் என்னாலும் என்னை காத்திடும் இறைவா, உம் சிறகுகளில் என்னாலும் என்னை அரவணைத்திடும் இறைவா, பாவங்கள் சுமையாயிருந்தும் உம் மன்னிப்பின் பழி போல் கரையும், பாவங்கள் சுவையாயிருந்தும் உம் மன்னிப்பின் பழி போல் கரையும், கருணையின் மழையில் நனைந்தாலும் ஆலயம் புனிதம் மருடும், கருணையின் மழையில் நனைந்தால் ஆலயம் புனிதம் மருடும், உன் சிறகுகளில் என்னாலும் என்னை அரவணைத்திடுவா, அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்கடலிலும் மனம் பொழியும், அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்கடலிலும் மனம் பொழியும், உங்கள் கண்களின் இவை போல் என்னாலும் என்னை காத்திடும் இறைவா, உங்கள் கண்களின் இவை போல் என்னாலும் என்னை காத்திடும் இறைவா. அன்பு இறைவா, விவரிக்கமான உடைய அன்புக்குரிய பிள்ளைகள், அவருடைய சிறுபத்தின் பகுதியாக நாம் எடுத்து வருகின்றோம். ஆண்டவரே, இவர் சாதாரண ஒரு பெண்மணியாக இருந்து தூய்மையான புனிதமான வாழ்க்கை வாழ்ந்து எனக்கு புனிதையாக சுமக்கப்படுகிறார். இந்த புனிதையை பார்க்கின்ற போது, என்னுடைய சிறுபத்தை பார்க்கின்ற போது நாங்களும் இதை போல்
புனிதமாக தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தால் புனித நிலையை அடைய முடியும், உண்மை அணுகி வர முடியும் என்பதை நம்புகின்றோம். இந்த பாதுகாவலை அறிக்கமா இந்த புனிதை நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் எங்களுக்கு வெற்றியை தேடித்தர வேண்டும். குறிப்பாக இந்த நிகழ்வை சிறப்புகின்றார், இன்றைய நாளை சிறப்புகின்றார். முன்னாள் மற்றும் இந்நாள் சௌதிவாழ் இறைத்தாவரம் பங்கு மக்கள், இன்னும் இறைத்தாவரம் பங்கு மக்கள், இங்கே வந்திருக்கின்ற உறவினர்கள், நண்பர்கள், இந்த ஊரிலே வாழ்கின்ற மக்கள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதி எங்கள் எல்லாருக்கும் அந்த உடலுள்ள சுகத்தை நிறைத்த வழியாக தார். எங்கள் குடும்பங்களில் சமாதானத்தை தர, மகிழ்ச்சியை தார. ஆண்டவரே, எங்களுக்கு தந்திருக்கின்ற பொறுப்புகளை ஞானத்தோடு இன்னும் நாங்கள் செய்கின்ற தொழில், வியாபாரம், வேலை அனைத்திலும் முன்னேற்றார். ஆண்டவரே, நோய் நொடியால் துன்புறுகின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் நல்ல சுகத்தை தர, பாதுகாப்பு வழிநடத்தும். ஆபத்துகள், விபத்துகள், ஆண்டவரே, சரி மரணங்கள் இவற்றில் ஒவ்வொரு மக்களை பாதுகாத்து வழிநடத்தும். நாங்கள் போகின்ற போது முன்னும் செல்லும் உடைய தூதர்களை இந்த புனிதை அனுப்பி எங்களுக்கு பாதுகாப்பு அனுப்பியவர்கள். இறைவா, நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியம் விருப்பமான காரியமாக இருக்கிறது. இந்த பங்கின் முன்னேற்றத்திற்காக நாங்கள் இருக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றியிட்டார்கள். ஆண்டவரே, எங்களுடைய சிறு பிள்ளைகளை ஆசிரியர் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல தன்மையை ஞாபகின்றார்கள். விரைத்தமான வழியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் கொண்டாடுகின்ற போது அந்த மன்றாட்டுகளுக்கு எல்லாம் ஆண்டவர் தன்மையோடு செவி சாய்ப்புகளை ஆசிரியர் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். அந்த தந்தையை விரைத்தமான சிறுபத்தை மறுபடியாக எடுத்து வருகின்றோம். இந்த சிறுபத்தை தந்தை மகள் தூயாகுகளியாக ஆசிரியர் இந்த பாதுகாவலி விரைத்தமான திரு முகத்தை பார்க்கின்ற போது நாங்கள் உண்மையில் இன்னும் அதிகமான நம்பிக்கையோடு எங்கள் வாழ்க்கை காலத்தை தொடர அழைத்தார்கள். இந்த பாதுகாவல் எங்களுக்கு போதும் துணையாக இருக்கிற அந்த விசுவாசத்திற்காக நகர்ந்து போகின்ற போது, சோர்ந்து போகின்ற போது, எங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் இருக்கின்ற ஒவ்வொரு நேரத்திலும் இந்த அன்பு புரிதல் எங்களுக்கு துணையாக வந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வழிகாட்ட எங்கள் கடற்காலம் தந்தையும் தூயாவி இந்த பெயரை தம்மாய் திருமணத்தில் செல்வத்தை ஆசீர்வதிப்பார்கள்.